Hi guys, இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 57 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டிராகன் வந்து கடல் கூட்டு வந்திருப்பாங்களா, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வாங்கடா நம்ம லாஸ்ட் ஐலாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திட்டு இருப்பான். சரி ஓகேடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நேவியலுங்க வந்து நம்ம கப்பலே உடச்சிட்டாங்க, உடனே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் நம்ம கேப்டனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கப்பலை சரி பண்ணணும், வாங்க கப்பலை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கப்பலை சரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து எரிக் சொல்லுவான், இதை வந்து நீங்கள் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க, நம்ம வந்து இவங்களை பின்தொடர்ந்து போவோம். லூஃபி வந்து கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஐலாண்டை கண்டுபிடிப்பான், நம்ம வந்து அந்த எலக்சரையே கண்டுபிடிச்சிட்டு நெல்சன்ட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். கீழே ஒருத்தன் வந்து நெல்சன்ட்ட ரிப்போர்ட் பண்ண போவான், இந்த மாதிரி டிராகனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவன் வந்து தடுத்து நிறுத்திடுவான். எரிக் தடுத்து நிறுத்திட்டு அவன் சொல்லுவான், டே அது வந்து மேப்லேயே எங்க இருக்குன்னு தெரியலடா அந்த லாஸ்ட் ஐலாண்டு. ஸோ அதனால வந்து நீ எதையும் இன்ஃபார்ம் பண்ணாத. லூஃபி வந்து தேடி கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டா இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நெல்சனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அவனும் சரி ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச்சு கேட்டு அவனு நிறுத்திடுவான். அதுக்கப்புறமேட்டு எரிக் வெளில வந்து சொல்லிட்டு இருப்பான், டே அந்த இம்மோட்டல் தரப்போற எலேசர் வந்து எப்படா நான் அவனுக்கு கொடுப்பேன், அது எனக்கு நான் தாண்டா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நெல்சனை கட்டுவாங்க, டேய் என்னடா ஏதோ ரிப்போர்ட் பண்ணானா இல்லையா அந்த எரிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து சார் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்பானா. உடனே தட்டி விட்டு, நான் அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்டேனாடா, எனக்கு வந்து அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த லைஃப் ஆஃப் எலேஜர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இல்லை சார் இன்னும் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு நேவியால் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுவான், ஒரு நேவிலேருந்து வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் கிடச்சிருக்கு, அவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டாங்களாம், லாஸ்ட் ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த நெல்சன்றவன் கடுப்பாயிருவான், எரிக்கு என்னை ஏமாத்துறியா நீ, நீ தானே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இது வந்து வேற யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா என்னையே நீ வந்து ஏமாத்த பாக்குறியா, நான் தானே உன்னை ஹைடர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கோவத்துல இருப்பான். உடனே சொல்லுவான், நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறோம், இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து அவங்களை பின்தொடர்றோம், அதுவும் இல்லாமல் அந்த லாஸ்ட் ஐலாண்டை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி வந்து அந்த டிராகனை காட்டுவாங்க. அந்த டிராகன் கண்ணை திறக்க முடியாம திறந்துட்டு இருக்கும். பார்த்தா வந்து மீன்லாம் துள்ளிக்கிட்டு இருக்குமா, அது பாக்குறதுக்கு வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் டிராகன் பறக்கிற மாதிரியே இருக்கும். அதோட உஷா சொல்லுவான், டே லாஸ்ட் ஐலாண்ட் எந்த சைடா போகணும், எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். லூஃபி வந்து போய் அந்த டிராகன்ட்ட நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பான். அந்த டிராகன் வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் தான் அதுக்கு வந்துகிட்டே இருக்கும், டிராகன் பறந்து போற மாதிரி. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டிராகன் தூங்கிட்டுறா அப்படின்னு சொல்லிடுவானா. என்னது தூங்கிட்டா, அப்ப எப்படி லாஸ்ட் ஐலாண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோரம் உசப்பும் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் ஷாக்காயிரும், என்னடா திருப்பி வந்து அந்த கருகனா சாப்பாடு தானா, நல்ல சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த பொண்ணு மறைச்சிக்கிட்டே இது வந்து சாஞ்சி செஞ்சது, நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சாப்பாடு அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு, கிராண்ட்பா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு கொடுப்பாங்களா. உடனே வந்து லூஃபி அதை பிடிப்பான், பார்த்தா அது அயன்ல இருக்கும், சுற்றும். சுட்டவொடனே கீழே போட்டுருவானா. அந்த சூப் வந்து கரெக்டா அந்த டிராகனோட தலையிலேயே விழுந்துரும். விழுந்தவொடனே அந்த டிராகனுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். டிராகன் கூட சேர்ந்து பறந்தது, அந்த டிராகன் ஐலாண்ட் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞாபகமும் வந்துடும். அதோட வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து சாரி கிராண்ட்பா தெரியாம கீழே கொட்டிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ புரிஞ்சிடும். புரிஞ்சோடனே நான் கீழே போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கீழே போயிடுவா. கீழே போயிட்டு அப்படியே வந்து ஈஸ்ட் சைடே பார்த்துட்டு இருப்பா. எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு நீ ஈஸ்ட் சைடே பார்த்துட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லும், இல்ல கிராண்ட்பாக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்துச்சு, சொன்னபடி பார்த்தா வந்து ஈஸ்ட் சைடு தான் வந்து அவரோட எக் இருக்குதாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது லாஸ்ட் வில்லேஜ் அங்கதான் இருக்கா, அப்ப நம்ம கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கேட்டுட்டு, ஓகேடா கண்டிப்பா நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி கப்பலை திருப்புங்கடா, சீக்கிரம் திருப்புங்க, அப்பதான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம கண்டிப்பா போய் அந்த ஐலாண்டை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா இருப்பான். இது புது ட்ரிப்பு, இது வந்து செம்ம என்ஜாயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நேவியர்களை காட்டுவாங்க. அவங்க வந்து எரிக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, கேப்டன் நம்ம வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம வேணா முன்னாடியே போய் வந்து அவங்களை பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து எரிக் சொல்லுவான், அதெல்லாம் வேணாம், நம்ம அந்த லாஸ்ட் ஐலாண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை பிடிச்சிடலாம், அவனை பவுண்டரி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஜோரோ கிட்டே சாஞ்சிக்கிட்டே போது அவங்க ரெண்டு பேரும் பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. எனி டைம் சண்டை போட்டுட்டே இருக்கவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது பார்க்கவே ஆச்சரியமா இருக்குது. லூஃபி முன்னாடி நின்று, டே நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா லாஸ்ட் ஐலாண்ட் வந்தோடா அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா உசோப் வந்து எதையோ பாத்துருவான். பார்த்துட்டு அதுக்கு பைனாக்குலர் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பான். டே இந்த நேவி கப்பல் வந்து நம்மள முன்னால இருந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கடா, இங்க சம்திங் ஏதோ இருக்குடா, பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, என்னது நேவியலுங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நேவியலுங்க வந்து நம்மள அப்பையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. நாமே வந்து சொல்லுவா, இங்க இருந்து நம்ம சீக்கிரம் தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து குட்டி பொண்ணை காட்டுவாங்க. அவன் வந்து அந்த டிராகன்ட்ட பேசிட்டு இருப்பா. கிராண்ட்பா இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இங்க சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பா. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல நேவியாளுங்க வேற வராங்க, கிராண்ட்பா சொன்னாரு பக்கத்துல வந்து அந்த ஐலாண்ட் வந்துருச்சான், ஸோ அதனால நம்ம இங்க இருந்து மறைஞ்சு போயிருவோமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க.
அவர் கேட்டோன்னே வந்து எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. லூஃபி வந்து சொல்லுவான், டேய் எய்த்தாப்ல ஏதோ பிளாக் கலர்ல வந்து இருக்குடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். எல்லாரும் வந்து அந்த பிளாக் கலரை பார்ப்பாங்க. பார்த்தா மிரர் மாதிரி இருக்கும். நாமிலாம் இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாய், இது என்னன்னே தெரியல, இதுதான் ஒரு வேளை அந்த ஐலாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து லூஃபி வந்து அவன் கையை ஓடுவான், கை உள்ளார போயிடும். காலே விட்டு பார்ப்பான், காலு உள்ளார போயிடும். டேய் இது பார்க்க மிரர் மாதிரியே இருக்குடா, தண்ணிக்குள்ளார போற மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உஷாப்லாம் அப்படியே ஷாக் ஆயிரும், இங்க என்னமோ நடக்குதுடா, சாவ போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பயந்துட்டு இருப்பான். ஆனா லூஃபிலாம் பயப்படவே மாட்டான். ஏய் ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நெய்வேலுங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் அங்க என்னமோ நடக்குதுடா, கப்பல் மறையுதுடா, சம்திங் ஏதோ ராங்கா இருக்குடா, இங்கே நங்கூரத்தை கப்பல் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் அவன். உடனே வந்து எரிக் சொல்லுவான், அதெல்லாம் நிறுத்தாதீங்க, இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, அப்பதான் வந்து அவங்களை பின்தொடர முடியும், நம்ம வந்து அந்த லைஃப் எலைசர் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருப்பான். அவங்க மறைஞ்சு போயிட்டேன், நம்ம போனா நம்மளும் மறைஞ்சு போயிருவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, செத்துட்டோன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீங்க வர வேணாம், எனக்கு ஒரு சின்ன போட்டு மட்டும் கொடுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு நம்ம க்ரூவை தான் கட்டுவாங்க. டே இது என்னடா வெறும் மிஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க, வெறும் புகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். டே இது ஆனா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நாமே சொல்லுவா, இது வந்து நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன்டா, இது வந்து எப்படின்னா ஒரு சைடு வந்து ஹாட்டாகவும் ஒரு சைடு வந்து கோல்டாகவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வரும், இதுல வேற மழை வேற பொழிச்சிச்சா இப்ப வந்து புயல் மாதிரி அலையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து கப்பலே சேக்காகிட்டு இருக்கும், அந்த மாதிரி வந்து காத்தடிச்சிட்டு இருக்கும், அலையும் வேற அது மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு இங்கே நம்ம எப்படியாச்சும் சீக்கிரம் போகணுமே, நாமி ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாமி நான் என்னதரா பண்றது, நம்ம தான் உள்ளார வந்துட்டோம், இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு போயா உண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து சாஞ்சி ஜோரோலாம் வந்து ஒரு இடத்துல குமிஞ்சிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து டிராகன் ஏதோ சொல்லிட்டாரு நம்மள்ட்ட, நம்ம போய் அதை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா வந்து ஜோரோ சொல்லுவான், அதெல்லாம் வேணாம், நம்ம ஆல்ரெடி வந்து வெளியில மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்து சீக்கிரம் எங்கேயாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டிராகனை கட்டி வச்சனால ஒரு காட்டு அது வந்து அவுர ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிரும், இது என்னடா அவுருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணு தான் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பா. அந்த கயிறை பிடிச்சி தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஜோரோ வந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவான், ஜம்ப் பண்ணி ஜோரோ வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அப்படியே லூஃபியும் வந்து பார்ப்பாங்க. லூஃபி வந்து பார்த்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி மேலே நின்றுட்டே வந்து கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை யூஸ் பண்ணுவான். கையை யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து டைட்டா பிடிச்சிப்பான். டேய் என்னை எந்த இது எதுவுமே தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிராண்ட் பையனை விட்டு போயிடாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து ஜாமி ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம சீக்கிரம் கப்பலை மூவ் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து என்னால முடியல, சீக்கிரம் கப்பலை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து நார்மலான இடத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் டே ஒரு வழியே தப்புச்சிட்டோம்டா, அங்கேருந்து வரதுக்கே வித்தியாசமா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு டே இங்க வந்து வில்லேஜ் இருந்திருக்குடா, இதுதான் ஒரு வேளை அந்த டிராகன் வில்லேஜா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமா இதுதான் டிராகன் வில்லேஜ், நம்ம உள்ளார போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். சரி வாங்க கேஸ் உள்ளார போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை இங்கதான் டிராகன்லாம் வாழ்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாங்களா. உடனே நாமே சொல்லுவாடு, இங்க எப்படா டிராகன் வாழும், இங்க வந்து மக்கள் தான் வாழ்ந்துருக்காங்க, மெத்தபடி வேற எதுவும் இல்ல வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லும். கிராண்ட்பா இந்த இடம் தான் சொன்னாரு, வேற எதுவுமே சொல்லல, இதுக்கப்புறமேட்டு எப்படி போகணும்னே தெரியலையே, இங்கதான் டிராகன்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு லூஃபி சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியோ இங்க வந்தாச்சு, இதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கதான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசாப்லாம் கேட்டு கடுப்பாயிருவான், டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. பேசாம நம்ம அந்த மலை உச்சில ஏறி பார்ப்போம், அங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே நடந்து போவாங்க. அதுவும் இல்லாம காட்டெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அது தள்ளவும் முடியாது யாராலையும். ஆனா நாமே மட்டும் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருப்பா. நீங்க தள்ளிட்டு வாங்கடா, நானும் இந்த குட்டி பொண்ணு முன்னாடி போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு, நீ மட்டும் என்ன நம்ம நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு இருப்பா. கேர்ள்ஸ் யாரும் வேலை செய்யக்கூடாதுரா அப்படின்னு அதுக்கு அப்படியே வந்து சாஞ்சி சப்போர்ட் பண்ணுவான். அப்ப அந்த பொண்ணு கீழே இருந்து ஒரு ஸ்டாம்ப் எடுக்கும், இதை பார்த்துட்டு இது வந்து டிராகனோட ஸ்டாம்ப் மாதிரியே இருக்கு, அப்படின்னா இங்க மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க, மக்கள் தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே வந்து அங்க இருக்க பறவைலாம் வந்து அந்த குட்டி பொண்ணை பேசிட்டு இருக்கோம். இதை வந்து நாமிகிட்ட சொல்லிட்டு இருப்பா. நாமி அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்க பறவைங்கெல்லாம் வந்து நான் பேசினேன், அந்த பறவைங்கெல்லாம் சொன்னிச்சு இங்க வந்து நிறைய மக்கள் வாழ்ந்தாங்களா, ஆனா இப்ப இல்லையா, நம்ம வந்து அந்த மலை உச்சிக்கு தான் போகணும், சீக்கிரவா அந்த பறவை வழிகாட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து எல்லாரும் போயிட்டு ஒரு கேட்டு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கேட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கேட்டு ஓப்பன் ஆகணும்னா ஏதோ சாவி வேணுமே, எந்த சாவியுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வழி இருக்கு, அது வந்து என்னோட செயின் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னோட செயின்ல இருக்க அந்த டாலர் இருக்குல்ல, அந்த டாலர் வந்து இந்த இடத்துல வச்சா அந்த கேட் ஓப்பன் ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாளா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அதை நீ வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து போய் வைக்க போவா. பட் ஆனா வந்து அதை வைக்க போகும்போது அவளுக்கு ஹைட்டு பத்தாது. இதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்களா. உடனே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும், டேய் என்னடா இந்த மாதிரி வந்து என்னை வெறுப்பேத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு என்னை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பாளா. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், நான் வந்து வேணா தூக்கி விடவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
பார்த்தா வந்து அந்த டைம் கீழே ஓப்பன் ஆயிரும். சரி ஓகே நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் தூக்க போவான். அந்த டைம் வந்து கீழே வந்து பார்த்தே வந்து உடஞ்சிரும். உடஞ்சு அவங்க எல்லாரும் உள்ளார வந்துடுவாங்க. உள்ளார வந்து பார்த்துட்டு டேய் இங்க என்னடா டிராகனோட ஸ்டாச்சு மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவா எப்படியா நம்ம உள்ளார வந்தாச்சு, அதுவும் இல்லாம என்னோட லாக்கெட் வர நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே லூஃபி வந்து இந்தா இதை பிடி, இது உன்னோட தானே, நீயே வச்சுக்க, இதுக்கு மேல இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோரம் ஒரு பக்கம் சொல்லுவான் ஆமா இது தேவைப்படாது, அதுவும் இல்லாம இந்த இடம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே பார்ப்பாங்க. மேலே வந்து ஃபுல்லா டிராகனோட ஸ்டாச்சுவா இருக்கும். ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் போல, இங்கே தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது கேஸ் பாய், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.